என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவுக்குள் உன் வராகி அம்மா என்னை கண்டு விடுவாயானால் அது நீ செய்த பாக்கியம். என் பிள்ளையே, நாளைய மங்கள செவ்வாயின் விடியலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று நான் அடையாளம் காண்பிக்கின்ற இவர் மூலமாக சர்வ நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. என் குழந்தை, எத்தனை காலமாக இந்த வாழ்க்கையில் நீயும் உனக்கான வேண்டுதலுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால் நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்றினை மங்களகரமான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க ஒருவர் வரப்போகின்றார். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், நம் வாழ்க்கையில் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே நடந்தேறவில்லை. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை உன்னால் ஒரு பொழுதும் இல்லை என்று மறுக்க முடியாது. எவ்வளவுதான் உன் தாயானவள் என்னிடத்தில் வந்து நீ கோபம் கொண்டாலும், அம்மா நீ சொன்னது நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டாலும், எல்லா விஷயங்களும் நடக்கவில்லை, எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கவில்லை என்று உன்னால் ஒரு பொழுதும் சொல்லிவிட முடியாது. உன் வாழ்க்கையை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் என் குழந்தை, நிச்சயமான பல சந்தோஷமான நிகழ்வுகளும் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே கஷ்டத்தில் இருப்பது போல எப்பொழுதும் முகத்தை சாய்த்து கொண்டிருக்காதே. உனக்கும் சந்தோஷம் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் பிள்ளையே, நீ எந்நாளும் வேதனையில் இருப்பது போல இருந்து கொண்டே இருந்தாயானால் உன்னை சுற்றி இருப்பவர்கள், அதிலும் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களுக்கு அது எத்தனை கொண்டாட்டமாக இருக்கும் என்று தெரியுமா? அந்த கொண்டாட்டத்தை, அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு முதலில் கொடுக்க கூடாது. உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்களுக்கு நீ நல்லது செய்ய நினைக்கின்ற அளவிற்கு நல்ல குழந்தையாக இருக்கலாம். ஆனால் ஒரு தாயாக நான் என் பிள்ளைக்கு வேதனைகள் கொடுத்தவர்களுக்கு நல்லது செய்கின்ற அளவிற்கு என்னுடைய மனது இடம் கொடுத்து விடவில்லை. என் பிள்ளையே, ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனை ஒரு மனிதரை எந்த அளவிற்குத்தான் வேதனைப்படுத்திவிட முடியும் என்று ஒரு அளவு இருக்கின்றதல்லவா? அந்த அளவிற்கு மேலே உனக்கு வேதனைகளை கொடுத்து விட்டார்கள். இனிமேல் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை நான் பார்த்து கொள்கின்றேன். நீதான் உன் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்து எவ்வளவுதான் வேதனைகள் இருந்தாலும் அதை சந்தோஷமாக நீ வெளிப்படுத்த வேண்டும். உன்னுடைய உணர்வுகள், நீ வெளிக்காட்டுகின்ற உன்னுடைய நடவடிக்கைகள் இவையெல்லாம் சேர்ந்து உன் பின்னால் வருகின்ற இவர்களை நிச்சயமாக ஒரு நாள் தலை குனிய வைக்கும். கெடுதல் செய்கின்றவர்களுக்கு கூட நல்லது செய்ய நினைக்கின்ற உனக்கு இவர்கள் மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுக்க நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் வாழ்க்கையில் மிகுந்த சோதனைக்கு ஆளாவார்கள் என்பதனை அவர்களே உணர்வார்கள். என் தங்கமே, உனக்கிருக்கின்ற அத்தனை சங்கடங்களும் நீங்கி உன் வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உனக்கு நாளைய விடியலில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, அப்படி என்ன விசேஷம் நாளைய விடியலில் இருக்கின்றது? என் குழந்தை, நீ தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் உனக்கு நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டியது ஒரு தாயாக இந்த வராகி என்னுடைய கடமை. என் பிள்ளையே, நாளைய விடியலானது சங்கடகர சதுர்த்தியினுடைய விடியல். விநாயக பெருமானுக்கு உரிய நாளல்லவா? நாளை அவரிடத்திலிருந்து உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ பெற்று கொள்ள வேண்டும். நாளை அவருக்கு பூஜைகளை செய்து உன்னாலான நெய்வேத்தியங்களை படைத்து அவரின் அன்பையும் அருளையும் பெற்று கொள்ள வேண்டும். எல்லா தெய்வங்களிடத்திலிருந்தும் எல்லா விஷயங்களும் உடனடியாக கிடைப்பது இல்லை. உனக்கான நல்ல நேரம் கூடி வரும் பொழுது அவர்கள் ஒரு நாளும் அதை தராமல் உனக்கு விட்டது இல்லை. இதுதான் உண்மை. அதனால் நடக்கவில்லை என்பதற்காக மனம் சோர்ந்து போய்விடாதே. நடக்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சோதனைகள், சூழ்ச்சிகள் என்று எல்லாம் உன்னை ஒரு கை பார்க்க நினைக்கின்றதோ அந்த நேரத்தில்தான் நீ தெய்வத்தினுடைய துணையை நாடி தெய்வமே கதி என்று தெய்வத்தின் பாதத்தை சரணடைந்து உனக்கான அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடிக்க வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் எப்படி சாணக்கிய தனத்தோடு பிழைக்க வேண்டும் என்பதனை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். சகுனிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று அம்மா உனக்கு பல முறை சொல்லி இருக்கின்றேன். இந்த காலகட்டத்தில் இந்த சகுனிகள் முன்னிலையில் வாழ்வது என்பது அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது. பல போராட்டங்களுக்கு மத்தியில்தான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். அதனால் உனக்கான சாமர்த்தியம் எப்படி எல்லாம் இங்கே பிழைக்க வேண்டும் என்பதனை சற்று கற்றுக்கொண்டு நீ வாழ பழகு. அம்மா, இதையெல்லாம் எங்கே சென்று கற்றுக்கொள்வது என்றுதானே கேட்கின்றாய்? இதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த மனிதர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் அல்லவா? திறமையாக எல்லாவற்றையும் செய்கின்றார்கள் அல்லவா? இந்த மனிதர்களிடத்திலிருந்து நீ இது போன்ற விஷயங்களை எல்லாம் சரியாக கற்றுக்கொண்டால் போதும். என் பிள்ளையே, நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் என்றென்றைக்கும் சரியானதாக இல்லாமல் போய்விடுமோ என்று நீ ஒரு நாளும் பயம் கொள்ளாதே. உனக்கானது கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது எந்த நேரமாக இருந்தாலும் அதை உன் கைகளில் வந்து சேர்த்து விட வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு. நாளை முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை நீ வணங்க வேண்டும். அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கு வலியுறுத்துகின்ற விஷயம்தான். தவறியும் இந்த தவறை நீ செய்து விடாதே. என் பிள்ளையே, விநாயக பெருமானுக்கு எப்பொழுது சங்கடகர சதுர்த்தி வந்தாலும் அவருக்கு பூஜைகளை செய்ய வேண்டும் என்பது நீ உன் மனதார நினைத்து உன் மனதிற்குள் நம்பிக்கை வைத்து முதலில் செய்ய வேண்டும். எந்த விஷயத்தையும் நம்பிக்கை இல்லாமல் நீ செய்யாதே. நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. விநாயக பெருமானை நம்பிக்கையோடு வணங்கி அவருக்கு நீ நைவேத்தியங்களை படைக்கலாம். என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்னும் பொழுது குறைந்தபட்சம் தீபத்தையாவது ஏற்றி வைத்து அவரை வழிபட வேண்டும். அதன் பிறகு என் பிள்ளை கோவிலுக்கு சென்று விநாயக பெருமானை நீ வழிபடலாம். அவருக்கு நீ பால் வாங்கி கொடுக்கலாம், அருகம்புல் மாலை சாற்றலாம். இதுபோன்று உன்னால் முடிந்த விஷயங்களை நீ செய்யலாம். எதுவாக இருந்தாலும் இல்லத்தின் பூஜையறையில் நீ அவரை இருட்டடைய செய்துவிட்டு கோவிலுக்கு செல்லக்கூடாது என்பதுதான் அம்மாவினுடைய ஒரே வருத்தமாகும். ஏனென்றால் நிறைய பேர் கோவிலுக்கு செல்வதிலேயே குறியாக இருக்கின்றார்கள். நம் இல்லத்தில் இருக்கின்ற தெய்வங்களை மறந்துவிட்டு கோவிலுக்கு சென்று அங்கே தெய்வங்களை வணங்குவதனால் எந்த பலனும் இல்லை. ஏனென்றால் கோவிலுக்கு சென்று நீ அழைத்து வரக்கூடியது தெய்வங்களை உன்னுடைய இல்லத்திற்கு. உனக்கு அன்று நல்லது நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது தெய்வங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள். அவர்களை உள்ளே வரவழைக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றதல்லவா? நீயோ அதை செய்யாமல் இல்லத்தை இருட்டடைய செய்து விடாதே. என் பிள்ளையே, உனக்கு நல்லது நடத்தி தர வேண்டும் என்ற ஆவலில்தான் அம்மா இது போன்ற செய்திகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானின் அன்போடும் அருளோடும் என் பிள்ளை உனக்கான பல நல்ல உதவிகளை சர்வ நிச்சயமாக நீ பெற்று கொள்ளத்தான் போகின்றாய். என் குழந்தையின் மனதில் உறுதியான எண்ணங்கள் இருக்கும் வரை வாழ்க்கையில் நடப்பவை எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு எல்லா நேரத்திலுமே வாழ்க்கை கஷ்டங்களை கொடுக்கவில்லை என்பதனை முதலில் நீ நம்பு. கொடுத்திருக்கின்ற கஷ்டங்களும் தீராத கஷ்டங்கள் என்று எதுவும் இல்லை. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக உனக்கான தீர்வு இருக்கின்றது. எத்தனை பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், உன் தலையே போகின்ற நிலை வரட்டும்,
நிச்சயமாக அந்த இடத்தில் உன்னை காப்பாற்ற உன் தெய்வங்கள் எல்லாம் ஓடோடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, நம்பிக்கையோடு தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கின்ற உனக்கு ஒரு நாளும் ஏமாற்றங்கள் வந்து விடாது. நிச்சயமாக தோல்வி பெறுகின்ற நிலையிலும் உன்னை வெற்றி பெற வைத்து விடுவார்கள் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த வராகியும் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கானதை செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.